நெறைய பேரோட கேள்வியா இருந்தது கமெண்ட்ல, "அக்கா அண்ணாவோட பர்த்டேக்கு நீங்க என்ன கிஃப்ட் வாங்கி குடுத்தீங்க?" அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் பெருசா எந்த கிஃப்ட்டும் வாங்கி குடுக்கல. வெறும் 3 செட்டு ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்து குடுத்துருந்தேன். ஆஃபீஸ் போட்டுட்டு போற மாரி ஒரு 3 ஃபார்மல் ஷர்ட்டும், அதுக்கப்புறம் 2 ஜீன்ஸு, ஒரு ஃபார்மல் பேண்ட் மட்டும் தான் எடுத்து குடுத்துருந்தேன். எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா முன்னாடியெல்லாம் ஏதாவது ஸ்பெஷலா வந்து வாங்கி குடுப்பேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னால வாங்கி வந்து குடுக்க முடியல. வெறும் ஷர்ட் மட்டும் தான் எடுத்திருந்தேன். அவர்கிட்டயுமே சொல்லிட்டே இருந்தேன். "தங்கம் முன்னாடியெல்லாம் பெருசா ஏதாவது வாங்கி குடுப்பேன். இப்பலாம் என்னால முடியலல்ல" அப்படின்னு சொல்லும்போது, அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு. அது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. போன வருஷம் என்னோட பர்த்டே அப்போ வீடு வந்து லோன்ல இருந்துச்சு. நான் கடன்காரனா இருந்தேன். இந்த வருஷம் லோன் எல்லாத்தையும் அடைச்சு என்ன வீட்டுக்கு சொந்தக்காரனா ஆக்கியிருக்க. இத விட நீ எனக்கு என்ன பெரிய கிஃப்ட் வந்து குடுக்க முடியும்? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அத தாண்டி நீ எப்பவுமே என் கூட இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான். இதெல்லாம் விட எனக்கு வேற எதுவும் பெருசா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நிஜமாவே அத கேட்கறதுக்கு ரொம்ப ஹேப்பியா தான் இருந்துச்சு.